சேர்த்து மூடிக்கிட்டேன். அது வயிறுக்கு சரியே இல்லையே. இன்னைக்கு நெல்லிக்காய் வர சாப்பிட்டேன், அதோட கொட்டையும் சேர்த்து மூடிக்கிட்டேன். என்னாச்சு? டேய் ஜாக், நேத்து சாக்லேட் சாப்பிட்டேன்டா. சாக்லேட் சாப்பிட்டியா? ஆமாடா. எனக்கு தராம நீ மட்டும் சாப்பிட்டுருக்க. டேய் கேளுடா. சொல்லு சொல்லு. சாக்லேட் சாப்பிடும்போது கவரையும் சேர்த்து சாப்பிட்டேன்டா. ஐயோ, கவரை சாப்பிட்டியா? ஆமாடா. ஐயோ, வேற அது இல்லாம இன்னைக்கு நெல்லிக்காய் சாப்பிட்டேனா, கொட்டையும் சேர்த்து முழுகிட்டேன்டா. கொட்டையை முழுகிட்டியா? ஆமா. ஏ, வயிறுல மரம் வளருமாடா? மரமா? ஆமா, உன் வயிறுல ஏற்கனவே சாக்லேட் கவர்லாம் சாக்கடை மாதிரி ஓடுமே. ஐயோ ஐயோ, நீ வாடாடி. டேய் சீ சீ சீ, நீ வார பக்கத்துல வராத. போ தள்ளி வா, தள்ளி வா. டேய், இப்போ அதுக்கு என்னடா பண்றது? ஏ பிள்ளைங்களா, இந்த பையன் கூட சேராதீங்க, சரியா? ஏ பிள்ளைங்களா, கேக்குதா பிள்ளைங்களா? இந்த பையன் கூட சேராதீங்க. ஏய் சாக்கடை வாடை அடிக்க, சாக்கடை வாடை. டேய், அதுக்கு என்னடா இப்ப பண்றது? டேய், இதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஹார்பிக் இருக்குல்ல, ஹார்பிக். ஹார்பிக்கா? ஆமாடா, ஹார்பிக்கை விட பெட்டர் பாத்துர்க்கேன். 2 ஹார்பிக் இருக்கும். கக்கூஸ்ல ஊத்தி க்ளீன் பண்ணுவாங்க. ஐயா, நல்ல வெள்ளையாயிரும்டா கக்கூஸ். அதே மாதிரி நீ குடிச்சிட்டேன்னு வையேன், உன் வாயில இருக்க சாக்கடைலாம் போயிடும். எல்லாம் பளிச்சுன்னு ஆயிரும்டா. சரி, அப்படி சாப்பிட்டா என் இருதயம், என் வயிறு எல்லாம் சுத்தமாயிருமா? உன் இருதயம்லாம் சுத்தமாயி நீ கலரா கூட ஆயிருவாடா ஒரு வேளை. ஆமா, வெள்ளை வெள்ளை ஆயிருவேன். அப்படி ஹைலைட்டே வெள்ளையாம நீ ஆவட்டியா? ஐயோ, இவன் வேற அதை குடிக்க சொல்றானே. நீ ஒண்ணு பண்ணு, நேரா வீட்டுக்கு போ, எடுத்து மடக்கு மடக்குன்னு குடி. அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணு, சரியா? சரி, ஓகே. பாப்போண்ணா, பாய் பாய். சரி, இவன் சொல்ற மாதிரி நம்ம பண்ணி பாப்போம். அம்மா, அம்மா, எங்க போயிட்டாங்க? அம்மா. டேய், சொல்றா, என்னடா வேணும் உனக்கு? அம்மா, அம்மா, என்னோட மனசு குழப்பிட்டு இருக்க. கிச்சன்ல வேலை அவ்வளவு நடக்கு. என்னோட நீ சாவடிச்சிட்டு இருக்க. என்ன சொல்லு? என்னோட வயிறு, வயிறு, என்னோட இருதயம் இதெல்லாம் சுத்தம் படுத்தணுமா? என்னடா புலம்புற? சுத்தமா வேணுமா? என்ன வேணும் உனக்கு? அதுக்கு ஹார்பிக் வேணுமா? ஹார்பிக்கா? ஆமா. இல்ல, ஹார்பிக் வச்சு நீ எப்படி சுத்தமாக முடியும்? எவங்கள உனக்கு சொல்லியிருந்தான்? அந்த ஜாக் பையன் தான் சொல்லியிருந்தான். அந்த மரமண்டையிட்ட சேராத கேக்கியா? அவனுக்கே ஒண்ணும் தெரியாது. இப்போ என்ன பண்றது? ஏய், நான் நாடகம் பார்க்கும்போது டிவில ஒரு விளம்பரம் பார்த்தேன். நீ எப்பவுமே நாடகமே பார்த்துட்டு இருக்க. வேற நான் என்னதான் பண்றது? இதே சொல்லாத, சரியா? சரி. அதுல ஹமான் இருக்குல்ல, ஹமான். ஆமா, அத போட்டு நல்லா சுத்தமா ஊன்றதுடா. 100% நீ பியூர் ஒண்ணு நீமான். பண்ணு, நேரா கடைக்கு போ. சரி, ஒரு 10 ஹமான் வாங்கு. ஒண்ணு நீ போட்டுக்க, மீதில எனக்கு வச்சிரு, சரியா? நானும் குளிக்கணும், ரொம்ப நாள் ஆச்சு குளிச்சு. சரி, இன்னைக்கு அது குளி. சரி சரிடா, போய் வாங்கிட்டு வாண்ணா. சரி, ஓகே. அவன் ஹார்பிக் குடிக்க சொன்னான், ஆனா அம்மா வந்து ஹமாம் சோப் போட சொல்றாங்க. சரி, போய் ஹமாம் சோப் வாங்கிட்டு வருவோம். அண்ணா, அண்ணா, அண்ணா. யாரா அது? காலங்காத்தால என்னடா வேணும்? கடக்கார அண்ணா, எங்க இருக்கீங்க? டேய், சொல்றா, என்னடா? என்ன வேணும் தம்பி? அண்ணா. டேய், சத்தம் மட்டும் கேக்கு. எங்கடா இருக்க நீ? கீழே குனிஞ்சு பாருங்கண்ணே. கீழே குனிஞ்சு பார்க்கணுமா? என்னடா இருக்க? அங்க இருக்கியா? டேய் அண்ணா, என்னடா நீ? என்ன வேணுமா சொல்லு. அண்ணா, ஒரு 10 ஹமாம் சோப் வேணும்னே. 10 ஹமான் சோப்பா? ஆமா. அது எதுக்குடா உனக்கு 10 ஹமான் சோப்பு? ஒரு சவனான்ல குளிக்க மாட்டீங்களோ? அது என்னோட இருதயத்தை சுத்தப்படுத்தணும். அதுக்கு இருதயத்தை சுத்தப்படுத்தணுமா? ஆமா. அதுக்கு ஹமான் சோப்புக்கு என்னடா சம்பந்தம்? அது எங்க அம்மா தான் சொன்னாங்க. இருதயம் கெட்டு போயிருக்கு, அதை சுத்தப்படுத்தணும். எனக்கு ஹமாம் சோப் கொடுங்க. டேய், ஹமான்லாம் இருதயத்தை சுத்தமாக்காது. அப்புறம் நீ இப்படி சொல்லி கடைசியில நானா மாட்டுவேன் இந்த கேஸ்ல. அதனால வேண்டாம். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரத்தத்தினாலதான் சுத்தமாக முடியும்னு போட்டிருந்து. ரத்தமா? ஆமா, ரத்தம் ரத்தம் ரத்தம்.
அதனால நீ என்ன பண்ணுத, போய் ரத்தத்தை வாங்கி குடிச்சு சுத்தமாவு, சரியா? இந்த பக்கம் கடை பக்கம் நீ வந்துடாத, சரியா? சரியா, போ. சரி, ரத்தத்துக்கு நம்ம எங்க போறது? நம்ம தான் சண்டே போய் கோழி வாங்குவோமே. பேசாம கோழி ரத்தத்தை வாங்கிட வேண்டியதான். அண்ணா அண்ணா, சொல்லுமா, என்னாச்சு? அண்ணா எனக்கு ஒரு கோழியோட ரத்தம் ஃபுல்லா வேணும். கோழி ரத்தமா வேணும்? கோழி ரத்தமா வேணும் உனக்கு? ஆமா. ஏய், அது எதுக்குடா? கோழி தாண்டா நான் விற்பேன், கோழி ரத்தம்லாம் வைக்க மாட்டேன். எனக்கு கோழி வேண்டாம், கோழி ரத்தம் தான் வேணும். டேய், கோழி ரத்தம்லாம் கொடுக்க மாட்டோம், கோழி தான் கொடுப்போம். கோழி வேணுமா சொல்லு, எடுத்தாரேன். இல்ல, உனக்கு எதுக்கு கோழி ரத்தம்? இல்ல, என்னோட இருதயம் அழுக்காயிடுச்சு. ஐயோ, நீ குடிக்கிறது கேக்கியா? போ. இல்ல, அது என்னோட இருதயம் அழுக்கா இருந்ததுனால ரத்தத்தினால தான் சுத்தகரிக்க முடியுமா? ரத்தமும் கிடையாது, சுத்தமும் கிடையாது. உங்க வீட்டுல உள்ள ஆளை கூட்டா போ. ரத்தம் இல்ல. ஐயோ அண்ணே அண்ணே அண்ணே, என்ன இவரு? இப்போ எங்க போறது? யாருக்கிட்ட கேக்குறது? இங்கதான் ரோசி வீடு. ரோசி எங்க இருக்கான்னு தெரியலையே. ரோசி, ரோசி. என்னடா ஜாக்? ஏய் ரோசி, வந்துட்டியா? சொல்லுடா ஜிம், என்னாச்சு? ரோசி, அது உங்ககிட்ட சொல்றது எப்படி சொல்றது? பக்கத்துல வா. ரோசி, என்னோட இருதயம் அழுக்காயிடுச்சு, அதை சுத்தப்படுத்தணும். அதுக்கு ரத்தம் தேவையா? இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. கோழி கடைக்கு போனோம்னா அங்க அவரு ரத்தம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போ என்ன பண்றது? டேய், சர்ச்சில் பாஸ்டர் சொல்லியிருக்காங்கடா, ஏசப்பா ஆட்டுக்குட்டி ரத்தத்தால தாண்டா இருதயத்தை சுத்தமாக்குனாங்களாம். நீ வேணா ஆடு கடையில போய் ரத்தத்தை கேட்டு பாருடா. ஆட்டு கடையில போய் ரத்தத்தை கேட்கணுமா? என்ன இவ இப்படி சொல்லிட்டா? சரி, நம்ம தெருவில் ஒரு பாய் இருக்காரு, அவர் ரத்தம் தருவாரு, நம்ம அவர்கிட்ட போய் கேட்போம். பாய், பரண்டி, எங்கடா போற? தாத்தா, என்ன இவ்வளவு ஓட்ட வேகமா? எங்க போற? இல்ல தாத்தா, நான் ரோசியை பார்க்க போயிருந்தேன். ஏய், காலங்காத்தாலே ரோசியை பார்க்க வந்துட்டியா? இல்ல தாத்தா, அது என்னோட இருதயம். ஓ, இருதயம்? ஏய், குண்டதிக்கு போட்றாத, சொல்லு. இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. என் இருதயம் அழுக்காயிடுச்சு, அதை சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ண போறியா? அதுக்கு ஆட்டு ரத்தம் தான் சுத்திகரிக்கணும் ரோசி சொன்னா. ஆட்டு ரத்தம் சுத்திகரிக்குமா? ஆமா. என் பிள்ளைங்களா, ஆட்டு ரத்தம் சுத்திகரிக்குமா? அப்படிதானே ரோசி சொன்னா. என் பிள்ளைங்களா, ஆட்டு ரத்தம் சுத்திகரிக்குமா? சொல்லுங்க. அடக்கு இருக்கு பயல. உனக்கு தெரியுமா ஆட்டு ரத்தம் சுத்திகரிக்காது. அப்புறம் இல்ல, ஆடு வந்து 5 அறிவு, நீ 6 அறிவு. இல்ல, உனக்கு அறிவு இருக்கால? அறிவு. ஆட்டு ரத்தம் எப்படி உன்னை சுத்திகரிக்கும்? அப்ப என்ன செய்யறது தாத்தா? மனுஷ ரத்தத்தால சுத்திகரிக்கும். 6 அறிவு உள்ளவன் தான் உன்னை சுத்திகரிக்க முடியும். மனுஷ ரத்தமா? ஆமா. பேசாம இவரை போட்டு தள்ளிட்டு ரத்தத்தை எடுத்து குடிச்சிடலாமா? என்ன சொல்ற? ஒண்ணு இல்ல தாத்தா, அது இப்ப நான் என்ன பண்றது? டேய், மனுஷ ரத்தம்னா ஏசப்பா நமக்காக உலகத்துல பிறந்து அவர் ரத்தத்தினால சுத்திகரிச்சு அவர் நமக்காக மரிச்சாரு. ஐயோ, அவர்தான் அன்னைக்கே கொன்னுட்டாங்களே. ஆமா. இப்போ அவரோட ரத்தத்தை நான் எங்க போய் தேடுறது? இல்ல, அவரோட ரத்தம் தான் உன் பாவத்துல ஏற்கனவே மன்னிச்சிட்டல. அப்படியா? ஆமால. அட, இந்த ஜாக் வேற மாதிரி சொன்னானே. டேய், ஏசப்பாவோட ரத்தம் எல்லா பாவத்தையுமே மன்னிச்சிட்டு அவர் உனக்காக அப்பவே சிலுவையில மரிச்சிட்டாரு. அப்படியா? திருப்பி உயிரோடயே எந்திரிச்சிட்டாரு. அப்போ அவரோட ரத்தம் உங்களெல்லாம் சுத்திகரிச்சுட்டு. சரி. பிள்ளைங்களா, உங்க பாவங்களை நீங்க இனி பொய் சொல்றது, களவு செய்யறது, இது எதுவுமே நீங்க இனி பண்ணாதீங்க, சரியா? ஏன்னா ஏசப்பா ரத்தம் உங்க பாவங்க எல்லாத்தையும் மன்னிச்சிட்டு நீங்க திருந்தி நல்ல பிள்ளைங்களா இருக்கணும், சரியா? தாத்தா சொன்ன கேப்பீங்களா? இல்ல, என்னல குறுக்க பேசாத, என்னல சொல்ல. இல்ல, எனக்கு ஒரு டவுட். உனக்கு தான் டவுட் ஆதர வரும், சொல்லு. அது இல்ல தாத்தா, இப்போ நம்மளோட இருதயம் எதனால அழுக்காகும்? உன்னுடைய இருதயம் நீ பாவம் செய்வ. என்ன பாவம்டா?
பொய் சொல்றதா இருந்தாலும் சரி, களவு செய்யறதா இருந்தாலும் சரி, அம்மா பாப்பா கீழ்ப்படியாம இருந்தாலும் சரி, ஆசிரியர்களை ஏமாத்தினாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸை ஏமாத்தினாலும் சரி, உன்னோட இருதயம் பாவமா மாறிடும், சுத்தம் இல்லாம அழுக்கா மாறிடும். அப்படியா? ஆமா, இந்த சாக்லேட் திங்கிறதுனால, இந்த கொட்டையை உலகினதுனாலலாம் ஒன்னும் ஆகாதுல. அப்படியா? அது நாளைக்கே வெளியே வந்துடும் போல. சரி தாத்தா, இப்ப நம்ம அந்த பாவத்தை கழுவணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. பாவத்தை அந்த கர்த்தரிடத்துல அறிக்கை செஞ்சு விட்டுறணும். அப்ப ஏசப்பா கிட்ட சொன்னா போதும்டா, ஏசப்பாட்ட சொன்னா போதும். அப்ப என் இருதயம் சுத்தமாயிரும். அப்படியா? ஆமா. இது தெரியாம நான் ஹார்பிக் குடிக்க போயிட்டேனே. ஆமா. மாங்காய் மண்டைய வரட்டும் ஜாக். சரி தாத்தா, இப்போ நீங்க இத சொல்லி கொடுத்துட்டீங்களே, இத நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் சொல்லலாமா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹார்பிக் குடிக்க சொன்னா அந்த மரமண்டையே ஜாக் அவன்டையும் சொல்லு. அந்த ஹமான் சோப் போட சொன்னாங்களா உங்க அம்மா, அவங்க கிட்டயும் போய் சொல்லு. ஓகே தாத்தா. சரியா? ஓகே தாத்தா. வேற சிக்கன் கடையில ரத்தம் எடுக்க சொன்னால அவங்க கிட்டயும் போய் சொல்லு. ஓகே தாத்தா. அப்படியே என் பொண்ணு ரோசி இருக்கல்ல, என் தங்க பேர பேத்தி. ஆமா, அவதான் பேத்தி தாம்பல. இப்ப ஏன் நீ அவளே சொல்லிட்டு இருக்க? அவன் ஏன்டா சர்ச்சுக்கு போறானே தெரியல. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை குடிக்க சொல்லிட்டா தாத்தா. ஆமா, நீயும் கூறு இல்லாம தானே இருந்த. சரி அவட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ அந்த பக்கமா போயிட்டு வா. சரியா? சரி தாத்தா. சரி நான் இன்னைக்கே போய் ஏசப்பா கிட்ட நான் செஞ்ச தப்பு எல்லாம் சொல்லி என் இருதயத்தை நான் சுத்தப்படுத்துறேன். அதுக்கப்புறம் சுத்தமாயிரல்ல. சரி சுத்தமா. சரியா? சரி, நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும், டைம் ஆச்சு. பாட்டி என்ன தேடுவா. பாத்து. சரி, போயிட்டு வரேன். பசங்களா, பாத்தீங்களா? நீங்க செஞ்ச பாவத்தை எதனால சுத்தம் பண்ணணும்? ஏசப்பாவோட ரத்தத்தினாலதான் உங்க பாவம் எல்லாம் சுத்திகரிக்கப்படும். சரியா? டேய், என்னடா ஹார்பிக்க குடிச்சிட்டியா? டேய், வந்துட்டியா? தேங்காய் தலையா? உன்னை நம்பி தலை எவ்வளவு அழகா இருக்கு. தேங்காய் தலைங்க, மாங்காய் தலையா? உன்னை நம்பி நான் போய் ஆர்பி குடிச்சேன். அவ்வளவுதான், சோலி முடிஞ்சிருக்கும். என்னடா ஆச்சு? டேய், ரோசியோட தாத்தா என்ன தெரியுமா சொன்னாங்க? அவருக்கு மண்டை சேரலடா, சொல்லு. இல்லடா, அது நம்மளோட இருதயத்தை எப்படி தெரியுமா சுத்தம் பண்ணணுமா? எப்படி சுத்தம் பண்ணணுமா? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி அவருடைய ரத்தத்தினாலதான் நம்மளுடைய பாவம், நம்மளுடைய அழுக்கை எல்லாம் போக்கணுமா. ஆர்பி கிடையாதான்டா. அப்படியா? அப்ப எனக்கு தான் தெரியலையோ. ஆமா, பிள்ளைங்களா உண்மையா? சொல்லுங்க. டேய், இத நான் எங்க அம்மா கிட்ட, பக்கத்து வீட்டுக்கிட்ட, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் சொல்ல போறேன். ஏசப்பாவோட ரத்தம் தான் நம்மளுடைய பாவத்தையும் நம்மளுடைய இருதயத்துல உள்ள அழுக்கையும் நீக்குமா. சரிடா. நீனும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் போய் சொல்லு. சரிடா. அப்போ ஒரு ஜெபம் பண்ணி விடுறா, நானும் போய் சொல்றேன். நீனே பண்ண. சரி. ஏசப்பா. எல்லாரும் சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுங்க. ஏசப்பா, உங்க ரத்தத்தினால என்ன கழுவுங்க. என் பாவங்கள் எல்லாம் மன்னிங்க. இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். உங்க பிள்ளையா இருப்பேன். ஆமென். ஹalleluya. Thank you to Jesus. பாய், ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவோமா? ஆடலாமா? டிகிரி. என்ன பாட்டுக்கு ஆடணும் நீங்களே சொல்லுங்க. பசங்களா, டான்ஸ் ஆட யாரெல்லாம் கூப்பிடலாம்? ஜாக்க கூப்பிடலாமா? ரோசியா? உங்களுக்கு ரோசி தான் ரொம்ப பிடிக்குமா? சரி, ரோசியை நான் வர சொல்றேன். ஜாக்கையா நான் வர சொல்றேன். ரோசி, ஜாக்கையும் வர சொல்றேன். ஜாக், ரோசி, அங்கிள் எல்லாரும் வாங்க, டான்ஸ் ஆடலாம். நான் வந்துட்டேன்டா. நான் ஆல்ரெடி. நான் தான் ஜாக்கு. என்ன தெரியலையா? ரோசியா வந்துட்டேன்டா. பாட்ட போடுங்க. ஆடு. சீக்கிரம் பாட்ட போடுங்க. அக்கா. அக்கா. டிங்கிரி டிங்கிரி. டிங்கிரி டிங் டிங் டாடா. எல்லாம் உட்கார்ந்து ஸ்டெப் போடுங்க. சன்ன படைச்சதாரு யாரு? நம்ம இயேசுதானே. சூப்பர் ஜோரு. ஒன்ன படைச்சதாரு யாரு? நம்ம ஜீசஸ் தானே. சூப்பர் ஜோரு.
சன்ன படைச்சவர் உன்னை படைச்சவர் பாவத்திலே விழுந்த நம்மை மீட்டெடுத்தவர் சன்ன படைச்சவர் உன்னை படைச்சவர்பா பாவத்திலே விழுந்த நம்மை மீட்டெடுத்தவர் வாழ்க்கையெல்லாம் கரை பண்ணுவார் இந்த உலகத்துக்கே வெளிச்சமாக்குவார் வாழ்க்கையத்தான் கரை பண்ணுவார் இந்த உலகத்துக்கே வெளிச்சமாக்குவார் டிங்கிரி டிங்கிரி டாடா டிங்கிரி டிங்கிரி டாடா டிங்கிரி 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 டிங் டிங் டாடா தன்னன்னன்னன்னன்னன்னா தன்னன்னன்னன்னன்னன்னா தன்னன்னன்னன்னன்னன்னா